வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் உணவு முறைகளில் மகளிர் பங்களிப்பு குறித்த உலகளாவிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். சர்வதேச எரிசக்தி முகமை அவசரகால எண்ணெய் இருப்பிலிருந்து 400 பில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்க முடிவு செய்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தரும்போதெல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் மாநிலத்திற்கு கிடைப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதலில் ஈரானில் 19,000க்கும் அதிகமான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரன்சன் இணை அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வேளாண் உணவு முறைகளில் மகளிர் பங்களிப்பு குறித்த உலகளாவிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், தொழில் முனைவோர்கள், பெண் விவசாயிகள், புத்தொழில் நிறுவன பிரதிநிதிகள், மாணவர்கள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமை அவசரகால எண்ணெய் இருப்பிலிருந்து 400 பில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்க முடிவு செய்துள்ளதற்கு மத்திய அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த முகமை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடைபெறும் போர் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளதை அடுத்து 32 உறுப்பு நாடுகளின் அவசரகால இருப்பிலிருந்து இந்த எண்ணெய் விநியோகிக்கப்படுவதாக சர்வதேச எரிசக்தி முகமை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தரும்போதெல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் மாநிலத்திற்கு கிடைப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழையும் திருவள்ளுவரையும் உலகெங்கும் கொண்டு சென்ற ஒரே பிரதமர் என்ற பெருமை திரு நரேந்திர மோடி அவர்களையே சாரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பெண்களை மதிப்பது குறித்து தமது அரசின் பணிகளே பேசும் என்று பிரதமர் குறிப்பிட்டதை பிஜேபி மகளிரணி தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு அதிகாரமளிப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்த திட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானாவில் நடப்பு ராபி பருவத்தில் பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், தெலங்கானா அரசின் பரிந்துரைக்கு ஏற்ப 1,25,850 மில்லியன் டன் பயிர்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கூறினார். மொத்தம் 894 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்கள் இதன் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்புக்கேற்ப அவர்கள் முழு விலை பெறுவதை உறுதி செய்வதையும் சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதையும் மத்திய அரசு நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் முறையாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுடன் உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் விவாதித்தார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக நாட்டில் நிலவி வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக கட்டமைப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதன் மூலம் எரிவாயு விநியோகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அப்போது அவர் கேட்டுக் கொண்டார். நாள்தோறும் இந்த விநியோகத்தை கண்காணிக்குமாறும் விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை தொடர்பாக பரவும் அச்சத்தை போக்கும் வகையில் எண்ணெய் சந்தை நிறுவனங்கள் மூலமும் நேரடியாகவும் போதுமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உடனடி தகவல்களை வழங்குவதற்காக தகவல் ஒலிபரப்பு மற்றும் பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் இயங்கி வருவதாகவும் உள்துறை செயலர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம்.
தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம், ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம், பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம், பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம், மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமரின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் இல்லாத குடும்பத்தினருக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் இலவச எரிவாயு சிலிண்டர் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை குடும்ப அட்டை இருந்தும் சமையல் எரிவாயு இணைப்பு பெறாத குடும்பங்களுக்கு பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர், அடுப்பு, ரெகுலேட்டர், எரிவாயு குழாய், பற்றவைப்பான் உள்ளிட்ட உபகரணங்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டன. தற்போது மேற்காசியாவில் நிலவி வரும் போர் தாக்குதல்கள் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் முழுவீச்சில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் அமைத்து பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்டர் வழங்குவதை பெண்கள் வரவேற்றுள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். ஹார்மோஸ் நீரிணை வழியாக கிடக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அந்த நட்பு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் வரை 1 லிட்டர் கச்சா எண்ணெய் கூட அவ்வழியாக எடுத்துச் செல்ல அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் நேற்று வணிக கப்பல்கள் மற்றும் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் வணிக கப்பல்கள் மீதும் அப்பாவி கப்பல் பணியாளர்கள் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்டது குறித்து கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் ஈரானில் 19,000க்கும் அதிகமான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டில் உள்ள செம்பெரி சங்கம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் நடத்தப்பட்டு வரும் இத்தாக்குதலில் இதுவரை 19,734 குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக கூறியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் விரைந்து செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் 13 செம்பரை மையங்கள் மற்றும் கிளைகள், பல்வேறு நிவாரண மற்றும் மீட்பு தளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் லார்ஸ்டன் மாகாணத்தில் அமெரிக்காவின் மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 52 பள்ளிகள் மற்றும் 5 மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளதாக அம்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் அலெக்சாண்டர், இத்தாலியின் ஆண்ட்ரிகோ இணையை வென்றது. டொமினிக்கன் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரியாவின் ஒப்ரேண்டர் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் உருகுவேயின் ஏரியல் பெஹார், பிரிட்டனின் ஜோஷுவா பாரிஸ் இணையை வென்றது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் கிரண் ஜார்ஜ் 23-21, 21-19 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் கீன் யூ லோவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் தருண் மணப்பள்ளி ஜப்பானின் கென்டோ நிஷிமோட்டோவை வென்றார். ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 4-1 கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் உணவு முறைகளில் மகளிர் பங்களிப்பு குறித்த உலகளாவிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். சர்வதேச எரிசக்தி முகமை அவசரகால எண்ணெய் இருப்பிலிருந்து 400 பில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்க முடிவு செய்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தரும்போதெல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் மாநிலத்திற்கு கிடைப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் ஈரானில் 19,000க்கும் அதிகமான குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.